Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Cambridge Ladies, a poem written by E. Cummins. This is a prescribed syllabi for PGTRB in Unit 6 American Literature. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எட்வர்ட் எஸ்லின் கமிங்ஸ், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம். Author introduction and poem introduction combine பண்ணி கொடுத்துருக்கேன். Edward Estlin Cummings is the full name of E. Cummings. He was born on October 14, 1894 and he died on September 3, 1962. He was an American poet, painter, essayist, author and playwright. So ஒரு multi-talented personality நம்ம அவரை பார்க்குறோம். E. Cummins is The Cambridge Ladies Who Live in Furnished Souls is a satirical critic of upper-class women whose lives are marked by superficiality and moral complacency. இந்த போம் நம்ம படிக்க போற அந்த போம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிரிட்டிக்கா இருக்கு, ஒரு சட்டையரா இருக்கு ஆன் அப்பர் கிளாஸ் விமன். ஓகே, சட்டையர்னா உங்களுக்கு தெரியும், நையாண்டி சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போம் தான் ஆன் அப்பர் கிளாஸ் விமன். ஓகே, ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் அந்த குரூப் ஆஃப் விமனை பத்தி ஒரு சட்டையரா இருக்கு. அவங்க வந்து எந்த மாதிரி லைஃப் லீட் பண்றாங்கன்னா, ஒரு மாதிரி இட் இஸ் மார்க் பை சூப்பர்ஃபிஷியாலிட்டி அண்ட் மாரல் காம்ப்ளசன்சி. சூப்பர்ஃபிஷியாலிட்டி ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு லைஃப் வந்து அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. மாரல் காம்ப்ளசன்சி அப்படின்னு அவர் சொல்றப்போ ஹியர் ஹி மீன்ஸ் அவங்களுக்குள்ள இதுதான் மொராலிட்டினா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையே அப்படி ஆர்டிஃபிஷியலா நம்பிட்டு வாழ்றது, அதை பத்தி ஒரு கிரிட்டிக்கலா எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இருக்காது. அது மாதிரி ஒரு ஒரு லைஃப் தான் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கும். த்ரூ பைட்டிங் இமேஜரி அண்ட் அன்கன்வென்ஷனல் ஸ்டைல் த போயம் எக்ஸ்போசஸ் த எம்டினஸ் ஆஃப் சோஷியல் ப்ரிட்டென்ஷன்ஸ். ஸோ இமேஜரியா இருக்கட்டும், இந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப அன்கன்வென்ஷனலா இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த பொய்டிக்கல் ஸ்டைல்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் பொய்ட்ரி மாதிரியே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபார்மில் தான் E. Cummins தன்னோட போயமை வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, இட் எக்ஸ்போசஸ் த எம்டினஸ் ஆஃப் சோஷியல் ப்ரிட்டென்ஷன்ஸ். இப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியலான நடிக்கிறோம் இல்லையா, சொசைட்டியில் நிறைய பேர் யாருமே உண்மையான முகத்தை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ சொசைட்டி நிறைய இடத்துல சொசைட்டிக்காக நம்ம நிறைய வேஷம் கட்டுவோம். அந்த சொசைட்டல் ப்ரிட்டென்ஷன்ஸ் பற்றி தான் இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பொய்ட்ரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய பொய்ட்ரி எழுதியிருக்கிறாரு. ஸோ டியூலிப்ஸ் அண்ட் சிம்னிஸ், எக்ஸலை போம்ஸ், நோ தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு 3 பொய்ட்ரி கலெக்ஷன். ஸோ எஸ் ரிட்டன் மோர் தென் 2000 போயம்ஸ். ஸோ இதெல்லாம் அவரோட பொய்ட்ரி கலெக்ஷன்ஸில் ரொம்ப நோட்டபிள் ஒர்க்ஸை நம்ம பார்க்குறோம். Now let us get into the text. The Cambridge ladies who live in furnished souls are unbeautiful and have comfortable minds. So the Cambridge ladies அப்படின்னு அவர் சொல்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் லேடிஸை தான் சொல்றாரு. பட் அவர் குறிப்பிட்ட செக்ட் இங்க சொன்னா கூட லார்ஜர் டேர்ம்ஸும் இது வந்து மீன் பண்ணும். It would also mean a larger sect of community. அதாவது யாரெல்லாம் அந்த மாதிரி அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில பிறந்து அப்படி ரொம்ப ப்ரிட்டென்ஷியஸா வாழ்றாங்களோ அவங்க எல்லாரையுமே சொல்ற மாதிரி இந்த போயமை எடுத்துக்கலாம். பட் அவர் இங்க குறிப்பிட்டு சொல்றது இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ்ன்னு சொல்றாரு இல்லையா. இந்த கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அவர் இங்க மீன் பண்றது வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இங்கிலாந்து. நம்மளுக்கு தெரியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேம்பிரிட்ஜை பத்தி நம்ம பேசல. திஸ் இஸ் ரிலேட்டட் டு அமெரிக்கா. அமெரிக்கால வந்து மேசச்சூசெட்ஸ் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பாஸ்டன்ல இருக்க ஒரு ஏரியா தான் கேம்பிரிட்ஜ். அங்க அந்த ஏரியால வந்து ரொம்ப பாஷா வாழக்கூடிய நிறைய விமன் இருக்காங்க. ஸோ நிறைய அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த விமனை பத்தி தான் அவர் பேசுறாரு. தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ் who live in furnished souls are unbeautiful and have comfortable minds அப்படிங்கிற. They live in furnished souls. சோல்னா என்ன? ஆன்மா. ஆன்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆன்மா பத்தி நிறைய பேர் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதோ
திங்க் பண்றது நிறைய பேர் இல்ல. நம்ம பாட்டுக்கு வாழ்றோம். ஏதோ நம்மளுக்கு என்ன தோணுதோ செய்றோம், போயிட்டே இருக்கோம். ஆனா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வி கோ இன் சர்ச் ஆஃப் அவர் சோல். ஓகே. அந்த ஒரு ஆன்மீக தேடலோட இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தேடல் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். எதுக்காக? நம்ம என்ன நம்மளோட பர்ப்பஸ் என்ன? பர்ப்பஸ் ஆஃப் லிவிங் என்ன? அப்படின்னு எல்லாம் ஒரு தேடல். அட்லீஸ்ட் ஆன்மீக தேடல்னு இல்லனாலும், "ஒய் ஹேவ் வி கம் டு திஸ் எர்த்?" அப்படின்னாவது ஒரு தேடல் இருக்கும். என்ன பண்ணணும்? ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கோமே! நம்ம ஏதாவது பண்ணணுமே! ஏதாவது உருப்படியா பண்ணணுமே! அப்படின்ற யோசனைலாம் நெறைய பேருக்கு இருக்கும். ஆனா, இவங்க வந்து ஃபர்னிஷ்டு சோல்ஸ்ல வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஆன்மாவே ஃபுல்லாவே இட் இஸ் மேட் அப். அவங்களுக்கு தேடல்னு எதுவுமே கிடையாதாம். ஏன்னா, அவங்களோட லிவிங் வந்து இப்படிதான் டிட்டர்மைன் ஆயிடுச்சு. இந்த நீ பெரிய குடும்பத்துல பிறந்திருக்க, இப்படிதான் நீ ட்ரெஸ் பண்ணிக்க போற, இப்படிதான் வாழப் போற, இதுதான் படிக்க போற, இப்படிதான் இருக்க போறன்னு அவங்களுக்கு என்னன்னா, இப்போ ஃபர்னிஷ்டு ஹோம்னா என்ன? ஃபுல்லா எல்லாமே எல்லா ஃபர்னிச்சர்ஸோட லைட்டு, ஃபேனு, வார்ட்ரோப் எல்லாம் இருந்து ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹோம வந்து ஃபர்னிஷ்ட் ஹோம்ன்னு சொல்லுவோம். இப்போ இவங்க வந்து ஃபர்னிஷ்டு சோலா இருக்காங்களாம். அப்ப அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இ அவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். நீ சும்மா வந்து வாழ்ந்துட்டு போன்ற மாரி இருக்கு. ஸோ அததான் அவரு ஹி கால்ஸ் இட் அஸ் ஃபர்னிஷ்ட் சோல்ஸ். தே ஆர் அன்பியூட்டிஃபுல் அண்ட் ஹேவ் கம்ஃபர்டபிள் மைண்ட்ஸ். அதனால தான் தே ஆர் அன்பியூட்டிஃபுல் சோல்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு சோல் எப்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா, வென் இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங். அது வந்து அந்த தேடலுக்கு ஆட்படும் போது தான் அது வந்து இட் பிகம்ஸ் பியூட்டிஃபுல். இவங்கெல்லாம் தேடல்லயே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஏதோ நம்மளும் வாழ்றோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு போறதுனால, தே ஆர் அன்பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாரு. அண்ட் ஹேவ் கம்ஃபர்டபிள் மைண்ட்ஸ். தே ஹேவ் கம்ஃபர்டபிள் மைண்ட்ஸ். ரொம்ப மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்போ மைண்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்? வென் வி ஆர் இன் சர்ச். ஓகே. நம்ம ஏதோ தேடிட்டு இருக்கிறப்போ, எத பத்தியோ யோசனைகள், சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வி வுட் பி அன்கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு எந்த சிந்தனையும் அது மாதிரி கிடையாது. ரொம்ப ஃபர்னிஷ்டு சோல்ல இருக்காங்களாம். அம் ரொம்ப கம்ஃபர்டபிள் மைண்ட் இருக்கு. அதனால தான் தே ஆர் அன்பியூட்டிஃபுல் அப்படிங்கிறார். ஓகே. தே ஆர் நாட் லுக்கிங் பியூட்டிஃபுல். தே ஆர் அன்பியூட்டிஃபுல். ஏன்னா அவங்களுக்கு எந்த தேடலும் இல்ல. ஏதோ வந்து அப்படியே ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹோம்ல உட்கார்ந்து அப்படியே போற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடியில உட்கார்ந்துட்டு தே ஆர் லிவிங் திஸ் எர்த். ஸோ அதெல்லாம் வந்து அன்பியூட்டிஃபுல். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு லைஃப்னா அதுல என்ன இருக்கணும்னா, இட் ஷுட் ஹேவ் ஆல் கமிட்மெண்ட்ஸ், ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். நம்ம போராடணும். சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணணும். வாழ்க்கைய வாழணும் இல்லையா? அந்த மாரி எதுவுமே இல்லாததுனால, எந்த த்ரில்லும், எந்த அட்வென்ச்சரும் இல்லாத லைஃப் எல்லாம் ஒரு லைஃபா? அதனால தான் அவர் சொல்றாரு. இட் இஸ் அன்பியூட்டிஃபுல் அண்ட் ஹேவ் comfortable minds. Also with the church's Protestant blessings, daughters uncentered, shapeless spirited. பொதுவா அமெரிக்கன்ஸ் அப்படின்னாலே ப்ராட்டஸ்டன்ஸா தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் ப்ராட்டஸ்டன்ஸ், கேத்தலிக்ஸ், ப்ராட்டஸ்டன்ஸ்னா யாருன்னு தெரியும். கிறிஸ்டியானிட்டியோட ஒரு பெரிய பிரிவு தான் ப்ராட்டஸ்டன்ட். ஸோ இவங்க எல்லாமே சர்ச்சோட பிளெஸிங்ஸோட இருக்க சில்ட்ரன் தான். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா தே டூ ஆல் த ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் த சர்ச். அவங்க எப்படி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்ல வந்து இதுவும் ஒண்ணுதான். சர்ச்சுக்கு சண்டே போகணும். அவங்க வந்து தே ஹாவ் டு பெர்ஃபார்ம் சர்டன் ரிச்சுவல்ஸ். அவங்களுக்கான சர்டன் அந்த சடங்குகள், சம்பிரதாயம் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. எந்த நேரம் சர்ச்சுக்கு போகணும், ப்ரே பண்ணணும். இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணா அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைச்சிருமா. ஸோ அப்படிதான் அந்த சொசைட்டி சொல்லுது. அதனாலதான் என்ன சொல்றாரு, ஆல்சோ வித் த சர்ச்சஸ் ப்ராட்டஸ்டன்ட் பிளெஸிங்ஸ். ஏன்னா அவங்க ப்ராட்டஸ்டன்ஸ்னால ப்ராட்டஸ்டன்ஸ் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குதாம். டாட்டர்ஸ் அன்சென்டர்ட், ஷேப்லெஸ், ஸ்பிரிட்டட். சரி, இவங்க தான் இப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அரிஸ்டோக்ராட்டிக் விமனோட டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தே ஆர் அன்சென்டர்ட், ஷேப்லெஸ், ஸ்பிரிட்டட் அப்படிங்கிறார். அவங்களுக்கும் ஒரு எந்த ஒரு ஒய் தே ஆர் அன்சென்டர்ட் அப்படின்னு சொல்றாருன்னா, அஃப்கோர்ஸ் தே வுட் யூஸ் சென்ட் அண்ட் சென்ட். ஓகே. அந்த சென்ட் இல்லாத தன்மையை தான் அன்சென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ பட் ஒய் டஸ் ஹி மீன் தட்? ஷேப்லெஸ்ஸா இருக்காங்க, ஸ்பிரிட்டடா இருக்காங்க. ஷேப்லெஸ் ஸ்பிரிட்டடா இருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் வந்து ஷேப்போட இல்ல, ஷேப்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒய் சச் ஆட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இவங்க எப்படி மதர்ஸ் இருக்காங்களோ அப்படிதான் அவங்களோட டாட்டர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு தேடலும் இல்ல. அவங்களுக்கும் எந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பத்தி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அந்த குழந்தைங்களும் அது அவங்க அம்மா மாதிரியே வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொல்றாரு. அன்சென்டர்ட், ஷேப்
பிளஸ் ஸ்பிரிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அழகான ஒரு உருவம் எப்போ வரும் அப்படின்னா செதுக்கிறப்பதான் வரும். இவங்கெல்லாம் வந்து செதுக்கப்படவே இல்லை, அதனாலதான் they are shapeless spirited. They believe in Christ and Longfellow, both dead, are invariably interested in so many things. At the present writing, one still finds delighted fingers knitting for the is it poles perhaps. They believe in Christ and Longfellow. Christ தெரியும் உங்களுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவர். லாங்ஃபெலோ லாங்ஃபெலோ வந்து ஒரு ரைட்டர். ஹி ஆல்சோ லிவ் சம் 100-200 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுகளை தான் நம்புறாங்க. இந்த அரிஸ்டோக்ராட்டிக் விமன் எல்லாம் அப்படியே ஜஸ்ட் அவங்க பேச்சுல வந்து அதிகமா கிரைஸ்ட பத்தி பேசுறாங்க. லாங்ஃபெலோ மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பாய்ட்டை பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த சொசைட்டி வந்து சொல்லி தந்த விஷயங்களை அப்படியே காப்பி அடிப்பாங்க. அவங்க தே டோன்ட் திங்க் அபவுட் ப்ரெசன்ட் ரைட்டிங் பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையெல்லாம் கிடையாது. அதை ஐயோ இதெல்லாம் வேண்டாம். அவங்க வந்து எப்பவுமே அந்த பழசை பத்தி பேசுறதுல தான் அப்ப இருந்த அந்த சொசைட்டி பெருமை கொண்டிருக்கு. அதனால அவங்க அந்த சொசைட்டி அன்னைக்கு என்ன சொல்லுச்சோ அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. போத் டெட் என்ன கிரைஸ்ட் அண்ட் லாங்ஃபெலோ ஆர் போத் டெட் அப்படின்றப்போ டெட் ஐடியாஸ் டெட் தாட்ஸ்க்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. லிவிங்கா இருக்கிற மாடர்ன் திங்கிங் பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். தே ஆர் இன்வேரியபிளி இன்ட்ரெஸ்டட் இன் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு ஒரு டேஷ் வேற கொடுக்குறாரு. எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குங்க, உருப்படியா ஒன்லையும் இருக்காது அப்படின்றார். ஓகே, அதனாலதான் ஒரு டேஷும். இட் ஆல்சோ சிம்பிளைசஸ் தட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மெனி ட்ரிவியல் இஷ்யூஸ்ன்னு அர்த்தம். ஒரு மீனிங்லெஸ், ஒரு அர்த்தம் இல்லாத சின்ன சின்ன ஆசைகள், அற்பமான ஆசைகள்ல தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். தே ஆர் இன்வேரியபிளி இன்ட்ரெஸ்டட் இன் சோ மெனி திங்ஸ். அட் த பிரசன்ட் ரைட்டிங் ஒன் ஸ்டில் ஃபைண்ட்ஸ் டிலைட்டட் ஃபிங்கர்ஸ் knitting for the is it poles perhaps. அதே சமயம் ஒரு சில சமயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they find delighted fingers knitting for the is it poles perhaps அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா they also knit சம்திங். நிட் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் நிட் பண்ணுவாங்க. நிறைய இங்கிலீஷ் விமன் எல்லாமே வந்து சாக்ஸ், ஸ்வெட்டர், இந்த நிட்டிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய கலையா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அது இட் ஷோஸ் ஃபெமினிட்டி. அந்த டொமஸ்டிகேட்டட் விமனோட ஒரு சிம்பிளா வந்து அவங்க நெட்டிங் வந்து காமிப்பாங்க. நிட் பண்றது அப்படின்னா டொமஸ்டிகேட்டட், அதாவது ஒரு பெரிய வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி, சாதாரண வீட்டு பெண்ணா இருந்தாலும் நெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா ஒரு விமன் சிம்பிளா அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க வந்து they have delighted fingers knitting. அவங்க knit பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். for the is it poles perhaps. அவங்க வந்து எதுக்காக knit பண்றாங்க? மேபி அவங்க knit பண்றது வந்து ஏழைகளுக்காக கூட இருக்கும். ஆனா அது கூட எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரு பாஷாக, ஒரு ஆர்டிபிஷியாலிட்டிக்காக. அதாவது நான் வந்து அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறது கூட அவங்க வந்து அதை சொல்லிட்டு பேசிட்டு டிலைட்ஃபுல்லா knit பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேசும் பொருளா தான் வச்சிருப்பாங்க. உண்மையா ஒரு ஜெனுயினான ஃபீலிங்கோட எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அதையும் ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. While permanent faces coyly banned is scandal of Mrs. N and Professor D. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க ஸ்கேண்டல்ஸ் பத்தி பேசக்கூடாதுன்னா மாரலா சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு இதோட வெக்கத்தோட இல்லைன்னா ஒரு கிண்டலோட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கேண்டல்ஸும் பேசுவாங்க. ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சிரிச்சுட்டு இது காயா வெக்கப்பட்டுட்டு ஆனாலும் பேசுவாங்களாம். எந்த விஷயத்த? மிஸ்ஸஸ் என் ப்ரொஃபசர் டியோட லிங்க் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு 2 பேர் மிஸ்ஸஸ் என் ப்ரொஃபசர் டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு 2 பேர். மிஸ்ஸஸ் என்கிறப்போ நேச்சுரலி ஷீஸ் அ மேரிட் உமன், ப்ரொஃபசர் டி சம் அதர் மேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு இல்லெஜிட்டிமேட் அஃபேர் இருக்கும். அதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் சம் ஸ்கேண்டல்ஸ் தட் இஸ் ரோமிங் அபவுட். ஊருக்குள்ள அவங்க சொசைட்டிக்குள்ள ரோம் ஆயிட்டு இருக்க சில ஸ்கேண்டல்ஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நெட் பண்ணிக்கிட்டே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற
The Cambridge ladies do not care about Cambridge. If sometimes it is box of sky lavender and cornerless, the moon rattles like a fragment of angry candy. இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் இப்படிதான் ஆர்டிஃபிஷியலா வாழ்றவங்க தான். அவங்களுக்கு அதுக்கு மேல எதுவும் தெரியாது. தே டு நாட் கேர். வேற எந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு அக்கறையோ கவலையோ எதுவுமே இல்லை. அவங்க சொசைட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட தனிப்பட்ட பெரிய தனித்துவமான விஷயங்கள்லாம் அவங்க பெருசா ஊக்குவிக்கிறதோ அவங்க அதை வெளிக்காட்டுறதோ கிடையாது. சொசைட்டி என்ன சொல்லியிருக்கு இப்படி எல்லாம் அதையுமே எப்படி ஜெனுவினாவா செய்யறாங்க? இல்ல, சொசைட்டிக்காகத்தான் நிறைய விஷயம் செய்யறாங்க. ஒரு ஹெல்ப் பண்றதுக்குள்ள போல்ஸ்ல இருக்கிறவங்கள ஒரு ஓரத்துல இருக்கிறவங்க, அதாவது மார்ஜின்ஸா இருக்கிற புவர் பீப்புளை ஹெல்ப் பண்றது கூட ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் த சொசைட்டி தான் அவங்க பண்றாங்க, not for any genuine reason. So the Cambridge ladies do not care about Cambridge. If it's sometimes in its box of sky lavender and cornerless, the moon rattles like a fragment of angry candy. So உங்களுக்கு எதை பத்தியுமே பெருசா கவலையே இல்லை. Even in its box of sky lavender and cornerless, அந்த ப்ளூ கலர் அந்த ஸ்கை இருக்கு இல்லையா, கார்னர்லெஸ் ஸ்கை. எந்த ஓரமும் ஸ்கைல ஓரம்னு எதுவும் இருக்கா? இல்ல. இட் இஸ் அதோட அந்த இது எப்படி இருக்கும், அப்படியே பறந்து விரிந்த வானம் இல்லையா? இட் இஸ் கார்னர்லெஸ். எந்த ஒரு முடிவும் தென்படாத ஒரு வானம். அந்த வானத்துல அந்த மூன் ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி தெரியுது. ஒரு அந்த அழகை ரசிக்கிற தன்மை எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஒரு போயட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம இயற்கையை ரசிக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அந்த அழகுக்கு பார்ப்போம். ஸோ இவருக்கு வாஸ் அ போயட். அவருக்கு அந்த கேம்பிரிட்ஜுக்கு மேல தெரியுற அந்த மூணு சிலப்போ ஃப்ராக்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு லைன் மாதிரி தெரியுமா, அது ரொம்ப அழகா இருக்குமா. இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்லை, அதை பத்திய எண்ணங்களும் இல்லை அப்படிங்கிறாரு. They do not at all care of loving all these things, okay, about the sky lavender, cornerless sky, the moon rattling like a fragment of angry candy. அது அவங்களுக்கு மூன் அப்படிங்கிறதே ஒரு அத ஒரு பொருட்டாவே அவங்க பாக்குறதே கிடையாது. மூன் எவ்வளவு அற்புதமான அழகான விஷயம். எந்த கவிஞராவது மூணை பத்தி பாடாதவங்க இருக்கிறாங்களா? ஸோ இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். அது கூட அவங்கள அட்ராக்ட் பண்ணாது. அதையும் ஒரு கேண்டியை கடந்து போற மாதிரி அவங்க பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்பாங்க. கேண்டினா ஒரு சாக்லேட் ஏதோ ஒண்ணு பாக்குற மாதிரி பார்த்துட்டு போவாங்களே ஒழிஞ்சு they are not at all interested even to the most aesthetic things in the world. This is the artificial society of Cambridge ladies அப்படின்னு சொல்லி இந்த poem இருக்கு. But it is not only, it does not only speak about that ladies in particular. பொதுவாகவே இந்த மாதிரி குரூப்ஸ் நிறைய அங்கங்க இருப்பாங்க. எல்லார பத்தியும் சொல்றதாவும் நம்ம எடுத்துக்கலாம். Hope you understood and like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.